இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். இனி வரும் காலங்களில் நாம் இந்தியாவை 2 கட்டங்களாக பிரித்துக் கொள்ளலாம். 2014க்கு முன் இருந்த இந்தியா, 2014க்கு பின் இருக்கும் இந்தியா. 2014க்கு பின் கடந்த 75 வருட சுதந்திர வரலாற்றில் இந்த 10 ஆண்டுகளில் தான் இந்தியாவில் ஒரு மாநிலத்திற்கு மீண்டும் சுதந்திரம் கிடைத்திருக்கிறது. அதுதான் காஷ்மீர். நமக்கு சுதந்திரம் கிடைத்த பிறகு தேசிய கொடி ஏற்றப்படாத மாநிலமாக காஷ்மீர் இருந்தது. ஆனால் இன்று காஷ்மீரின் அனைத்து பகுதிகளிலும் தேசிய கொடி ஏற்றப்படுகிறது. இதுதான் உண்மையான சுதந்திரம். அதே போல் நமது இந்தியாவின் இழந்த பகுதிகள் என்று ஒருங்கிணைந்த அகண்ட பாரதமாகிறதோ அன்றுதான் நமக்கு முழுமையான குடியரசு தினம். அதை நோக்கி நமது இளைஞர்களின் பயணம் இருக்க வேண்டும். சூரியனை கண்காணிக்கும் அளவிற்கு செயற்கைக்கோளை விண்ணுக்கு ஏவிய இந்தியா நம் நாடு. நிலவின் தென்துருவ பகுதியில் முதலில் வெற்றிகரமாக விண்கலத்தை தரையிறக்கிய நாடு நம் இந்தியா. கடந்த கால வரலாற்றில் டாலரில் வர்த்தகம் செய்த நம் நாடு இன்று நம் சொந்த கரன்சியில் வணிகம் செய்கிறது. உலக வல்லரசு நாடான அமெரிக்காவையே விரல வைக்கும் அளவிற்கு இந்த நவீன காலத்தில் நமது இந்தியா வெற்றி நடை போடுகிறது. அது மட்டுமா, ராணுவ தளவாடங்கள், ஹெலிகாப்டர்கள், ராணுவ விமானங்களை இறக்குமதி செய்த காலம் போல் இன்று நாம் அதை ஏற்றுமதி செய்கிறோம். மகாத்மா காந்தியும் ஜவஹர்லால் நேரு மட்டுமே நாம் போற்றக்கூடியவர்கள் அல்ல. இன்னும் எத்தனையோ தமிழர்கள், மற்ற மாநிலத்தவர்கள் சுதந்திரத்திற்காக அரும்பாடுபட்டிருக்கிறார்கள். அவர்களை தேடி சென்று அவர்கள் உறவினர்களுக்கு நாம் உதவிக்கரம் நீட்ட வேண்டும். இந்த 75 வருட குடியரசு வரலாற்றில் இந்த குடியரசு தினம் தான் நம்மை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல போகும் நாள். எனவே எனது அருமை சகோதர சகோதரிகளே, நமது நாடு வல்லரசாக போகும் இந்த நன்னாளில் நாமும் இந்தியாவில் இருக்கிறோம் என்ற சந்தோஷத்தோடு, அதை நாம் கண்முன் காண போகிறோம் என்ற மகிழ்ச்சியோடு, அதற்கு நாமும் உறுதுணையாக இருக்க வேண்டுகோளோடு எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாழ்க பாரதம், வளர்க தமிழ்.